உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய பதிவுல அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 30/1/2026, அதாவது தை வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை. அதாவது தை மாசம்னாலே சிறப்பு, அதுவும் தை வெள்ளிக்கிழமை கேட்கணுமா? அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். தை வெள்ளிக்கிழமையை வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாது. தை வெள்ளிக்கிழமை, அதுலயும் முக்கியமா 3வது வெள்ளிக்கிழமையும் கடை வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே சரி, சில பேர் இன்னைக்கும் வருஷத்துல அந்த தை மாசம் வருதா, அந்த 3வது வெள்ளிக்கிழமை கடை வெள்ளிக்கிழமை விட மாட்டாங்க. அந்த இன்னைக்கு கடை வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு சுவாமிக்கு வீட்டுல ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும், அதோடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். பொதுவாக திருமணம் ஆன பெண்களும் சரி, திருமணம் ஆகாத பெண்களும் சரி, இந்த 3வது தை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா எங்கேயாவது விளக்கு பூஜை பண்றாங்கன்னா தயவு செய்து போய் கலந்துக்கோங்க. இல்லையா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது அம்மன் கோவில்லாம் இருக்கா, அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் குருக்கள் யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லி ஒரு விளக்கு பூஜை, ஒரு 20-27 பேர் சேர்ந்து ஒரு விளக்கு பூஜை மாதிரி பண்ணுங்க. லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய சகஸ்ரநாம அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை செய்து தீப பூஜை, திருவிளக்கு பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா சிறப்பா இருப்பீங்க வாழ்க்கை. திருமணமானவர்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும். சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு நீங்க எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, அதாவது இந்த தார தோஷம் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த தார தோஷம்னாலும் சரி, இந்த மாங்கல்ய தோஷம்னாலும் சரி, இந்த தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இது எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இந்த தோஷம் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு அந்த மாங்கல்ய பலத்தோட இருக்கணும்னு நினைப்பாங்க. மாங்கல்ய பலத்தோட இருக்கணும், கணவருக்கு நல்லா இருக்கணும், தலைவர் நோய்வாய் இல்லாம, தலைவர் தடகாத்திரமா இருந்து நல்லா சொல்றாங்கல்ல. சில பேர் இன்னைக்கும் ஒரு சில பெண்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, உண்மையா சில வயதான பெண்கள் சில நான் தீர்க்க சுமங்கலியா போயிடணும், எனக்கு அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்ற தவறாக இருந்தா மன்னிக்கணும். ஆனா சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன, எதுக்காக நான் அந்த சொல்றேன்னா, அந்த 3வது வெள்ளிக்கிழமை அந்த சுமங்கலி பூஜை செய்யறது, அந்த விளக்கு பூஜை செய்து அந்த குங்குமத்தை இட்டுண்டு அந்த உங்களால முடிஞ்ச சில விஷயங்கள் நீங்க செய்யறது, அந்த 3வது வெள்ளிக்கிழமை அவ்வளவு சிறப்பு. எதுவுமே இல்லையா, வீட்டுல விளக்கேத்தி வச்சு நீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணி உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம் கொடுங்க, போதும். இது உங்களால செய்ய முடியுமா முடியாதா? நீங்களே நினைச்சு பாருங்க. திருமணம் ஆகாத பெண்கள் கூட நீங்க செய்யலாம். சீக்கிரமா உங்களுக்கு நினைச்ச மாதிரி வரன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்து நீங்க நன்னா இருப்பீங்க. சுவாமி, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு நான் இப்ப 2வது கல்யாணத்தை வெயிட் பண்ணி, தாராளமா பண்ணு. உனக்கு முதல் கல்யாணம் தான் அப்படி போச்சுன்னா அட்லீஸ்ட் 2வது கல்யாணமாவது உனக்கு மகமேறு வாழ், நன்னா இரு, சந்தோஷமா இரு, வாழ்க்கையில அமோகமா இருப்ப. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிடாது. இது அம்பாளுக்கு உகந்த குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடிய நாள். மஞ்சள் மாலை கட்டு போடுங்க அம்பாளுக்கு. மஞ்சள் மாலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த கொம்பு மஞ்சள் சொல்றோம் இல்லையா, நுனி முறியாத மஞ்சளாக இருக்க வேண்டும். இந்த நுனி உடைஞ்செடுத்து அப்படின்னு சொன்னா பலன் கிடையாது. நுனி முறியாத மஞ்சள் நூல்ல கட்டி போடுற மஞ்சள் மாலை. வயசுக்கு ஏத்த மாதிரி போடுங்க. கல்யாணம் ஆகலையா, வயசுக்கு ஏத்த மாதிரி போடுங்க. 32 வயசா 32 மஞ்சள், 18 18, 25 25, இந்த எண்ணிக்கையில போடுங்க. சிறப்பா இருப்பீங்க, சிறப்பா கூடி வரும். மஞ்சள் மாலை அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையில சாற்றி சர்க்கரை பொங்கல், சுவாமிக்கு தலைவாடை இலை இட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு தேங்காய் வெத்தலை பக்க பழங்கள்லாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி மாலை சாத்தி அம்பாளுக்கு ஜாக்கெட் பிட்டு வச்சு மாலை எல்லாம் சாத்தி நல்லா சிறப்பா பண்ணுங்க. அமோகமா இருப்பீங்க. ஒண்ணு. இந்த தை வெள்ளிக்கிழமை, இந்த 3வது வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை எல்லாம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் செஞ்சா உங்களுக்கு சிறப்பு, எப்படி எல்லாம் செஞ்சா நீங்க சிறப்பா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை மிஸ் பண்ணாம நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா தை 3வது வெள்ளிக்கிழமை மகளிர், உங்க தாய்மார்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், நீங்க என்ன அமோகமா இருப்பீங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்ப நலன் எல்லாமே அமோகமா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம தை 3வது வெள்ளிக்கிழமைய சிறப்போட செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.